கோபுரம் பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம். திருமால் நரநாராயணனாக தவம் செய்து ஜோதிர்லிங்கத்தை வழிபட்ட திருத்தலம். கைலாயத்திற்கு நிகராக கைலாய வாசன் நித்திய வாசம் செய்யும் திருத்தலம். பாண்டவர்கள் தங்களுடைய சகோதரர்களை கொஞ்ச பாவம் தீருவதற்காக தவமியற்றி அருளை பெற்ற திருத்தலம். ஆதிசங்கரர் தன்னுடைய மகோன்னதமான பணிகளை செய்து சமாதியான திருத்தலம். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற திருத்தலம். ராவணன் கைலை மலையை தூக்குவதற்காக தவமியற்றிய திருத்தலம். பரசுராமரின் கோடாலி இருக்கும் திருத்தலம். இப்படி பாவம் செய்தவர்களை புண்ணியவானாகவும் புண்ணியம் செய்தவர்களை மகானாகவும் ஆக்கக்கூடிய திருத்தலம் எது? 12 ஜோதிர்லிங்கங்கள் திருத்தலத்தில் முக்கியமானதும் பஞ்ச கேதார தலங்களில் முதன்மையானதுமான கேதார்நாத் திருத்தலம் தான் இந்த பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம். சிவராத்திரியை முன்னிட்டு மிகச் சிறப்பானதொரு சிவன் கோவிலை நாம் இப்பொழுது தரிசிக்க இருக்கின்றோம். வாருங்கள், என்னோடு கேதார்நாத் கோவிலுக்கு பயணம் செய்ய தயாராகுங்கள். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. கேதார்நாத் கோவில் எங்கே இருக்கின்றது? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கேதார்நாத் கோவில் உத்தராஞ்சல் மாநிலத்தில் ருத்ரபரயாக் என்னும் மாவட்டத்தில் இருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 11,700 அடி உயரத்தில் இருக்கின்றது. ரிஷிகேஷிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த கேதார்நாத் திருத்தலம். இந்த கேதார்நாத்துக்கு நம்ம எப்படி போனோம் அப்படின்னா, ரிஷிகேஷ் போயிட்டு இல்லை ஹரித்வார் போய் ரிஷிகேஷ் போய் அங்கேருந்து ராம்பூர்ங்கிற ஒரு இடத்துல போய் இருந்தோன்னா அங்கேருந்து கௌரிகுண்ட் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நாம் வண்டிகளில் பயணிக்கலாம். அதற்கு மேல் ஏறித்தான் செல்ல வேண்டும். அது ஏறத்தாழ ஒரு 5000 அடி உயரத்திற்கு நாம் ஏற வேண்டும். 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாம் பயணம் செய்ய வேண்டும். எப்படி பயணம் செய்யணும், அது எந்த காலத்தில் பயணம் செய்யணும், நாங்கள் பயணம் செஞ்ச பொழுது நாங்கள் அனுபவித்த சிலிர்ப்பான அனுபவங்கள் என்ன, கொஞ்சம் திகிலான அனுபவங்கள் என்ன, இதையெல்லாம் வரும் பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் கோவிலோட கதை என்ன, கோவிலோட அமைப்பு என்ன, ஆதிசங்கரருக்கும் இந்த கோவிலுக்குமான தொடர்பு என்ன, இதை இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கோவிலினுடைய தொடர்பு அப்படிங்கிறது பாண்டவர் காலத்தில் தொடங்கியது. அதாவது முதல்ல நான் குறிப்பிட்டபடி நரநாராயணனாக திருமால் வழிபட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு போனால் தான் தங்களுடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது பாண்டவர்கள் வாரணாசியில் போயெல்லாம் தவம் பண்ணின பிறகு கூட அவர்களுடைய பாவம் தீராத நிலையில் இந்த கோவிலுக்கு கேதார்நாத்துக்கு போனால் தங்களுடைய பாவம் தீரும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு இவர்கள் கேதார்நாத்தை நோக்கி வருகின்றார்கள். கேதார்நாத்தில் அவர்களுக்கு சிவ தரிசனம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி 2-3 கதைகள் இருக்குது. அது எப்பொழுதுமே செவி வழி செய்தி தான். ஆனால் சிவ தரிசனம் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானம் இருக்குது. எப்படி கிடைச்சது? ஒன்று, பாண்டவர்கள் சிவனை தரிசிக்கணும் அப்படின்னும் போது சிவபெருமான் சொல்லிட்டார், நான் மனித உருவத்திலையோ தேவ உருவத்திலையோ இருக்க மாட்டேன், என்னை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாராம். அப்போ இவர்கள் ஒரு எருமைக்கு மட்டும் ஒரு காலில் கொலுசு இருக்கிறத கண்டுபிடிச்சு இதுதான் சிவபெருமான்னு நினைக்கிறாங்களாம். அவருடைய முதுகு பகுதி தெரிஞ்சதுனால அந்த முதுகு பகுதி தான் இங்கே கோவிலாக மாறி இருக்கிறதுங்கிறது ஒரு கதை இருக்குது. இன்னொரு கதை என்ன இருக்குது அப்படின்னா, இதற்கு தொடர்புடைய அதே மாதிரியான கதை தான். இவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் தேடிக்கொண்டே வரும்பொழுது அங்கே நிறைய எருமைகள் இருக்கின்றது. அதோடலாம் சண்டை போடணுங்கிறது ஒரு எருமை ரொம்ப வீரியமாக சண்டை போடுகின்றது. பீமன் அதை 2ஆக பிளக்க அதனுடைய முதுகு பகுதி விழுகின்றது. அப்பொழுதுதான் தெரியுமா இது சிவபெருமானு தெரிஞ்சு அவர் மன்னிப்பு கோரி அங்கே கோவில் எழுப்பியதாக, அவர்களுடைய பாபங்கள் நீங்கியதாக ஒரு தல வரலாறு இருக்கின்றது. இன்னொரு கதை என்ன அப்படின்னாக்க, எருமை உருவில் சிவபெருமான் தொடர்ந்து போயிட்டே இருக்காராம். இவங்களுக்கு அவர் தான் சிவபெருமான்னு தெரிஞ்சிடுறதான். அவரை தொடர்ந்து சென்று 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 பின்தொடர்ந்து சென்று கேதார்நாத்தில் தான் எருமை வடிவ சிவபெருமானின் பின்புறம் தெரிய அதுவே சிவலிங்கமாக மாறியதாக
தலபுராணம் கூறுகின்றது. எருமையின் மற்ற 4 பாகங்கள் தங்கிய இடமெல்லாம் சேர்த்துதான் பஞ்சகேதார் என்று அழைக்கப்படுகின்றது. அவை துங்கநாத்தில் புஜங்கமும், ருத்ரநாத்தில் முகமும், மத்தியமேஸ்வரில் வயரும், கர்ப்பேஸ்வரத்தில் ஜடையும் தங்கியதாக ஐதீகம். இவற்றையே சுமேரு அல்லது பஞ்சபர்வதம் என்று அழைக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் யுதிஷ்டிரனை தவிர பாண்டவர்கள் அனைவருமே திரௌபதியோடு ஸ்வர்க்கம் புகுந்தது இந்த கேதார்நாத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யுதிஷ்டரோடு சேர்ந்து சொர்க்கம் புகுந்ததும் இங்கே தான் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஆனால் பாண்டவர்கள் தான் இந்த கோவிலை முதலில் கட்டத் தொடங்கினார்களாம். அதற்கு பிறகு ஜனமேஜயன் தான் இந்த கோவிலை தொடர்ந்து கட்டினானாம். அதாவது பாண்டவர்கள் அர்ஜுனனுடைய பேரன் அவன் தான் இந்த கோவிலை தொடர்ந்து கட்டினானாம். அதற்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் இந்த கோவிலினுடைய சாநித்தியத்தை தெய்வீகத்தை புரிந்து கொண்டு இந்த கோவிலை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதற்கான எல்லா தவங்களையும் அங்கே மேற்கொண்டு அந்த கோவிலை மிகவும் பிரபலம் அடைய செய்தவர் அப்படிங்கிறது ஆதிசங்கரர். இப்போ கூட நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் அந்த ஆதிசங்கரனுடைய மிக பிரம்மாண்டமான சிலையை கேதார்நாத்தில் திறந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவருக்கு ஆதிசங்கரருக்கும் இதற்குமான கேதார்நாத்துக்குமான தொடர்புங்கிறது மிகப்பெரிய தொடர்பு. ஆதிசங்கரின் திருக்கோவில் கூட அங்கே இருக்கு. ஆதிசங்கரர் இங்கே எல்லா விதமான பூஜைகளையும் செய்து அந்த கோவிலுக்கு மிகப்பெரிய சாநித்தியத்தை உருவாக்கி கொடுத்தவர். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார் ஆதிசங்கரர், என்னை யாரும் பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமயமலையிலேயே போய் ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படின்னு கோவில் புராணங்கள் சொல்கின்றன. ஆதிசங்கரர் யார்? அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பை நாம் இப்போ பார்க்கலாம். 5 வயசில் அவருக்கு உபநயனமாச்சு. 8 வயசுக்குள்ள எல்லா விதமான சாஸ்திரங்களிலும் அவருக்கு புலமை ஏற்பட்டது. 8ஆம் வயதில் நதியை தன்னுடைய வீட்டிற்கு பின்புறம் வரவழைத்து தன்னுடைய தாயாருக்காக வரவேற்றவர் அவர். அதே மாதிரி ஒரு வறியவரின் வறுமையை போக்குவதற்காக கனகதாரா ஸ்துதிப்பாடி மகாலட்சுமியை தங்க நெல்லிக்கனியாக பொழியச் செய்தவர். 16 வயதிற்குள் காசிக்கு சென்று பிரம்மபாஷ்யம் எழுதியவர். ஆன்மீகமே தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும் என்ற அசையாத நம்பிக்கை கொண்டு நாடு முழுவதும் கால்நடையாக சென்று தேசத்தின் 4 புறங்களிலும் மடஸ்தாபனம் செய்தவர். பல கோவிலில் யந்திரஸ்தாபனம், பூஜையை நெறிப்படுத்துதல் என 1000 ஆண்டுகள் முடிக்க வேண்டிய பணியை தன்னுடைய 32 வயதில் சாதித்த மகான்தான் ஆதிசங்கரர். அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் இருந்து வாழ்ந்து பூஜித்த மண் இது, பூஜித்த இடம் இது, பூஜித்த மலை இது என்று யோசிக்கும் பொழுது அந்த கோவிலுக்குள் சென்றால் நமக்கு மிகப்பெரிய சிலிர்ப்பு ஏற்படும். கோபுரம், பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். மஞ்சள் குங்குமம்னாலே நினைவுக்கு வருது கோபுரம் தான். கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள். கோபுரம், பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். இந்த கோவில் அப்படிங்கிறது பொதுவாக எப்போ திறந்து எப்போ மூடுவா? இது ஒரு பெரிய பனிப்பிரதேசம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இமயமலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக அக்ஷய திருதியை அன்று அதனை திறப்பார்கள். தீபாவளி பூஜைகள் முடிந்த பிறகு அந்த கோவிலை சாத்திடுவா. அப்படி சாத்திட்டாக்க அங்கே கீழே இருக்கிற கோவில்களில் வழிபாடு நடக்கும். பத்ரிநாத் கோவிலும் அப்படித்தான், கேதார்நாத் கோவிலும் அப்படித்தான். இந்த கோவிலினுடைய அமைப்பு எப்படி இருக்குது? இது ஒரு 6 அடி உயர மேடையில் அமைக்கப்பட்ட கோவில். என்ன புயல், மழை, வெள்ளம் வந்தாலும் கோவிலுக்குள்ளே தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல உயரமாக அமைக்கப்பட்ட மேடை. ஏற்கனவே நான் சொன்னேன், கடல் மட்டத்திலிருந்து 11,700 அடி உயரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் சுமார் 85 அடி உயரமும் 187 அடி நீளமும் 80 அடி அகலமும் கொண்டது. கோவிலோட சுவர்கள் 12 அடி அகலமானவை. என்ன ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி அந்த பனிப்பிரதேசத்தில் நம்மளுடைய உடலை உருக்கும் அந்த பனியில் எப்படி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கோவில் இருக்கு. 2013 வந்த பெருவெள்ளத்தை நாம் எல்லாருமே பார்த்துருக்கோம். கேதார்நாத்துக்குள்ள எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது. கேதார்நாத்துக்கும் அந்த கௌரி கொண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த ராம்பாடாங்கிற ஊரெல்லாம் பற்றி நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். அந்த ராம்பாடாங்கிற ஊர்லாம் எப்படி அடிச்சுட்டு போச்சு, அந்த ஊர்கள்லாம் எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறதுலாம் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த கோவிலுக்கு எந்த வித சின்ன கீறல் கூட விழலையே, அது எப்படி? அப்போ அந்த நம்முடைய முன்னோர்கள் எந்த விதமான
என்ன அலைகளோடு இந்த கோவிலை நிர்மாணித்திருந்தால் அந்த கோவில் இத்தனை 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்க முடியும்ல. அன்றைக்கி நம்ம பார்த்தோம், எல்லாருமே அந்த கோவில் என்ன எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோம். ஒரு பெரிய பாறாங்கல் நடுவில் இருந்துட்டு இந்த கோவிலுக்குள் வெள்ளம் வராமல் அப்படியே அதை பாதுகாத்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு தெய்வ சிந்தனை இல்லை தெய்வ அனுகிரகம் அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். அப்படித்தான் 1000 ஆண்டு காலமாக இந்த கோவில் நிலைத்து இருக்கின்றது. நடுவில் கூட என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்னா, நடுவில் சில நூற்றாண்டுகள், அதாவது 16-17ஆம் நூற்றாண்டில் 400 ஆண்டுகள் இந்த கோவில் அப்படியே மூடி இருந்ததாம் பனியால். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இந்த கோவில் எப்படி இருக்குல்ல இன்றைக்கி, அதாவது தீபாவளி சமயத்தில் இந்த பூஜையை முடிச்சுட்டு ஒரு பெரிய விளக்கில் நிறைய நெய்யை விட்டு அந்த கோவிலை விளக்கேற்றி வச்சுட்டு அந்த கோவிலை மூடி வச்சுட்டு வருவாங்க. ஆனால் திரும்ப அக்ஷய திருதியை பொழுது கோவிலை திறக்கும் பொழுது அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்குமா. அந்த எரியிற விளக்கை பார்க்கறதுக்காகவே எத்தனையோ பக்தர்கள் கோவில் திறக்கிற அன்றைக்கே அங்கே போவாங்களாம். அப்படி ஒரு சாநித்தியமான தெய்வீகத்தன்மையுடைய பிரம்மாண்டமான கோவிலுங்க அது. அந்த கோவிலினுடைய சுவற்றில் நாம் ஒரு பிரதட்சணை பார்த்தோம் அப்படின்னா எல்லா மொழிகள்லையும் ஸ்லோகம் இருக்கும். நம்முடைய லிங்காஷ்டகம் கூட தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே இந்த இந்தியா, இந்த பாரத தேசம் என்பது ஆன்மீகத்தால் தான் ஒன்றுபட முடியும் அப்படிங்கிறத நாம் அங்கே நல்லாவே புரிஞ்சுக்கலாம். நம்முடைய சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்கின்றார்கள். வடநாட்டு தலங்களில் அவர்கள் பாடிய சில ஊர்களில் இதுவும் ஒரு திருத்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருஞான சம்பந்தரினுடைய பாடல்: கடுக்கல் தின்று கைமீன் கவர்வார்கள் மாசுடம்பினர் இடுக்கண் உய்ப்பார் அவர் எய்த ஒண்ணம் இடம் என்பதால் அடுக்க நின்ற அறவுரைகள் கேட்டாங்கு அவர் வினைகளை கெடுக்க நின்ற பெருமான் உரைகின்ற கேதாரமே என்று திருஞான சம்பந்தர் பாடிய ஊர். திருஞான சம்பந்தர் எவ்வளவு குறைந்த வயது தான் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆதிசங்கரர் ஒரு பக்கம் கேதார்நாத் வரை பயணம் செய்து ஆன்மீகத்தை வளர்த்தார்னா, அவர் இங்கே தமிழ்நாட்டிலே இருந்துட்டு நம்முடைய ஞான சம்பந்தர் அந்த கேதார்நாத்தை பற்றி பாடியிருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய பக்தி பூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி சரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று நாம் போற்றி பரவும் அந்த கைலை வாசனை நாங்கள் தரிசித்த நிமிடம் இருக்கிறதே, அதில் வாழ்வில் மறக்க முடியாத உன்னதமான தருணம். அது நம்ம எப்போவுமே சொல்வோம்ல, எங்களுடைய ஜென்மமே சாபல்யமான மாதிரி இருக்குதுன்னு ஏதான ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம். பல காலம் நம்ம காத்திருந்து ஒரு விஷயத்தை அனுபவித்தோம், ஒரு பொக்கிஷத்தை அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அப்படி தான் தோணும். அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை அடைந்த தருணம் அப்படிங்கிறது நாங்கள் அந்த கேதாரநாதரை தரிசித்த தருணம். அந்த பயணமே ஒரு சுகானுபவம் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அங்கங்கே கொட்டுற ஒரு சின்ன சின்ன அருவி, எல்லா அருவிகளுமாக சேர்ந்து கொண்டு கீழே பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் மந்தாகினி நதி. பனி நம்மை கடந்து செல்லும் சின்ன சின்ன பனி மூட்டங்கள். ஒரு பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது மிக அருகில் இருப்பதாக தோன்றும் மலை அடுத்த பக்கத்தில் செல்லும் பொழுது மிக தொலைவில் சென்று நமக்கு கண்ணாமூச்சி காட்டும். அதே போல்தான் ஒரு பக்கம் ஒரு மலை தெரியும், அடுத்த புறம் பார்த்தால் அந்த மலை கண்ணுக்கே தெரியாது. ஒரு பக்கம் வெள்ளி பனிமலையாகவும் இன்னொரு பக்கம் தங்கத்தில் தகதகவென்று மின்னுவது போலவும் தெரியும். இப்படியாக அந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு சுகானுபவமான அனுபவம் நமக்கு. அந்த பயணத்தை கேதாரநாதரை நாங்கள் தரிசித்ததை உங்களோடு அடுத்த பகுதியில் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதுவரை அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Marvel.in. Authentic home food delivered daily.